கல்வி அகற்றப்படுவதும் அறியாமை வெளிப்படுவதும் ஏற்படாதவரை இந்த உலகத்திற்கு கியாமத் நாள் வராது. கல்வி அகற்றப்படும் என்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மார்க்க அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருந்து மெல்ல மெல்ல இந்த கல்வியை அல்லாஹ் அகற்றுவான். பிறகு அறியாமையில் விட்டு விடுவான். அதற்கு பிறகு அறிவியினர்கள் அவர்களுக்கு தலைவர்களாக வருவார்கள். அவர்களிடத்தில் மக்கள் மார்க்க விளக்கம் கேட்பார்கள். அவர்கள் மார்க்க தீர்ப்பும் வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் அவர்கள் வழிகெடுப்பார்கள். நரக நெருப்புக்குரிய காரியங்களை மக்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் செய்வதை சுட்டி காண்பிக்க சிறந்த மார்க்க அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். நேரான வழியை காண்பிக்கிற அறிஞர் பெருமக்கள் இந்த பூமியில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக இஸ்லாத்தை விடுகிறவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் வராதவரை கியாமத் நாள் வராது. உலக ஆசாபாசங்களுக்காக அற்ப சுகங்களுக்காக உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாத்தை தூக்கி வீசுவார்கள். அவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது அந்த நாளுக்குரிய அறிகுறி. قال تعالى يا ايها الذين امنوا يا ايها الذين امنوا ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்த ரப்பு சொல்லுகின்றான், சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ்.